ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா புகழும். பியூட்டிஃபுல். ஆல்மோஸ்ட் 90+ of the participants எலிக்சர் மிக்ஸ் உடைய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீக்கெண்ட் மொமெண்ட் அப்படின்னா அது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய இந்த அற்புதமான டெஸ்டிமோனியல்ஸ் தான். இது எதற்கு ஒரு பறைசாற்றக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா, உண்மைக்கு பறைசாற்றக்கூடிய விஷயமாக, அதே நேரத்துல உதவி தேவைப்படக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக எலிக்சர் மிக்ஸ் குழுமம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவைக்காகவே இந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இந்த 15 வருட காலம் இந்த பொருளுடைய வெற்றி பாதை சிறப்பா இருக்கிறதுக்கு எல்லா விதமான முழுமையான காரணமும் இறைவன் தான். ஏன்னா அந்த அருள் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அப்படியாப்பட்ட அருள் இருக்கிறதுனாலதான் 15 வருடம் வெற்றிகரமாக நிறைவு செய்ய போகிறோம். ஜனவரி 1 16வது வருஷம் தொடக்கமாக ஆக போகுது. இந்த எலிக்சர் மிக்ஸ் எந்த ஒரு சோசியல் மீடியாஸுமே ஒரு இல்லாத நேரத்திலிருந்து இன்னைக்கு வரையும் எல்லாருக்கும் ஒரு போய் சேரக்கூடிய இந்த பாதை அப்படிங்கிறது வித்தியாசமாகவே இருந்திருக்கு. அந்த கடினமான சூழல்களிலும் அந்த தருணங்களிலும் மொழி, இடம், ஏவல் அப்படின்னு நிறைய விஷயங்களை கடந்து இன்னைக்கு இறைவனுடைய மிகப்பெரிய அருளால எண்ணற்ற நபர்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை தன்னுடைய ஆரோக்கியத்தின் மேல, தன்னுடைய வாழ்க்கையின் மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இன்னைக்கு எண்ணற்ற நபர்களுடைய மனசுல ஒரு நீங்காத இடமாக ஒன்ஸ் இந்த எலிக்சர் மிக்ஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா லைஃப்ல டேம் ஷோர் அவங்களுக்கு அம்னீஷியா வந்தாலே தவிர கண்டிப்பா மறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத அளவுக்கான ஒரு ஒரு ஒர்த்தபிள் ப்ராடக்ட் விச் டச்சஸ் டீப்லி இன் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். ஸோ அந்த வகையில இந்த வாரமும் நிறைய புது புது டெஸ்டிமோனிஸ் இந்த ஒரு பொருள் மூலமாக நிறைய சேவை மனப்பான்மையோட உதவி மனப்பான்மையோட கொடுக்கக்கூடிய நிறைய பேருடைய வாயிலேருந்து இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அதுல முதலாவதாக டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர் ராஜன் சார் பல்லடம். So mic is over to you. Welcome sir. டாக்டர் ராஜன் சார், நான் உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுக்கறது கரெக்டான பர்சன் தான் அப்படின்னா அன்மியூட் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், வெல்கம். உள்ள இருக்கிற எலிக்சர் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? தேங்க்யூ தேங்க்யூ, நல்லா இருக்கேன். தெளிவா இருக்கா மேடம்? எனக்கு கேக்குதுங்களா? ரொம்ப நல்லா இருக்கு சார் வாய்ஸ். நீண்ட நாள் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். கோ ஹெட் சார். உள்ள இருக்கிற 140க்கு மேற்பட்ட நல்லுள்ளம் கொண்ட நல்ல உறவுகளுக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கத்தை எலிக்சர் மிக்ஸ் குடும்ப உறவுகளோடு பகிர்ந்துக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை மருத்துவர் ராஜன். ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க டெஸ்ட் மணிகளுக்கு என்னை அழைச்சி நான் பெயர் கொடுத்து. இன்னைக்கு மேடம் சொன்னாங்க, அதாவது நிறைய பேர் புதிய நபர்கள் இருக்கலாம், நிறைய பேர் டெஸ்ட் மணிகளை பார்த்து இந்த பொருளை பயன்படுத்தலான் இருக்கலாம். ஆனால் இந்த கடந்த ஒரு 1.5 வருஷமா இந்த ப்ராடக்ட் கொடுத்து நாமளும் பயன்படுத்தி மற்றவர்களையும் பயன்படுத்த வச்சதுல ஆயுளையும் நீடித்து இருக்கிறோம், ஆரோக்கியத்தையும் முழுமையை அடைஞ்சிருக்கிறோம். நிறைய மீட்டிங்ல சொல்லியிருக்கிறேங்க, என்னுடைய கண்
குறைபாட்டிலிருந்து, இடுப்பு வலியிலிருந்து, முடி உதிர்தலை தடுத்து முடியை வளரச் செய்வது வரைக்கும், இதுக்கும் மேல ஒரு ஆண்மகன் என்ற உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு பெரும் கம்பீரத்தை கொடுத்ததுல பெரும் பங்கு இருக்குது அப்படின்னா அது எலெக்சர் மிக்ஸ்க்கு. கடந்து 12, 15 வருஷங்களுக்கு மேலா எத்தனையோ ப்ராடக்ட் பயன்படுத்தி பார்த்தாச்சுங்க. 1லிருந்து 25% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 48 நாட்கள் ஆகும். ஆனா நம்ம ப்ராடக்ட் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி விருந்தும் மருந்தும் 3 நாள்ல தெரியும்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் மறுநாள்லயே தெரியும் அப்படின்ற விஷயத்த புரிய வச்சது. அதை எடுத்து என்னுடைய ஃபேமிலியும் நானும் பயனடைஞ்சது மட்டும் இல்லாம என்னை நம்பி வந்த வாடிக்கையாளர்களுக்கும் என்னை சார்ந்து இருக்கிற உறவுகளுக்கும் கொடுத்து நிறைய டெஸ்டிமோனியல் எடுத்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு நாம ரெஃபர் பண்றதே இல்லை, அவங்களே ப்ராடக்டை வாங்கிக்கிறாங்க. எத்தனை மாசம் சாப்பிடணும், நமக்கு இயற்கை உணவுகள் கிடைக்கிற வரைக்கும் சாப்பிடலாம், எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற நாள் வரைக்கும் சாப்பிடலாம். உணவே மருந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா மருந்தில்லாத உணவு அப்படின்றது ஒண்ணு உமிழ்நீர் வாயிலா நாக்குக்கடியில வச்சு நரம்பு மண்டலங்களுக்கு நேரடியா செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பு நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ் தான் அப்படின்றத உணர வச்சதுனால போன வாரத்துல ஒரு நேரடி விஷயத்துக்காக போயிருந்தாங்க சென்னை. 75 வயசு கடந்து நம்மளுடைய சமீம் மேடம் அப்படின்னு ஒருத்தவங்க மீட்டிங்ல வருவாங்க. அவங்க நடக்க கூட முடியாது. அவங்க ஹஸ்பண்டுக்கு தொடர்ந்து 30-35 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே பிரச்சனை. நேரடியா பார்த்து நம்ம பார்த்ததே இல்லை, ஐடி போட்டு கொடுத்ததோட சரி, ப்ராடக்டை பயன்படுத்தி வச்சதோட சரி. ஒரு முறை நேரா பார்த்துட்டு வரலான்ட்டு போனேங்க. போனப்போ அவங்களுடைய வரவேற்பும் அவங்க என்ன வழி அனுப்பி வச்ச விதமும் எலிக்சர் மிக்ஸ்க்கே சாரும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருந்து தீர்வு கிடைச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷமா அந்த ஐயா இருக்காங்க. மேடம் அவங்க வரவேற்று மதிய உணவும் சேர்ந்து பண்ணி கொடுத்து அவ்வளவு மகிழ்ச்சியா அனுப்பி வச்சாங்க. காரணம் என்னன்னா, இந்த நாங்க எவ்வளவோ பட்ட கஷ்டத்தை எலிக்சர் மிக்ஸ் உங்க சார்பா எனக்கு தீர்த்து கொடுத்துருக்கு சார். இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை மாசம் எங்களுடைய வாழ்க்கைன்னு தெரியாது. ஆனா இன்னும் எவ்வளவு வருஷங்கள் தாண்டி வாழலான்ற நம்பிக்கை இந்த எலிக்சர் மிக்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நானு. கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரைகளை மட்டும் விட முடியாம நான் சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த மாத்திரையை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரக்குண்டான வழிமுறை சொல்வதற்கு நான் உங்க கூட இருக்கிறேன், நீங்க எலிக்சர் மிக்ஸ் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு அவங்க நடுக்க நின்று இருக்கு, மூச்சு திணறல் நின்று இருக்கு, மோசன் பிரச்சனை சரியா இருக்கு, 2வது யூரினரி ப்ராப்ளம் முழுமை அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி அவருடைய பிரச்சனைகள் நிறையா போயிருக்கு. அதே மாதிரி உள்ள சங்கரபாண்டியன் சார் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அவரு வீட்டுக்கும் போகணும்னு சொல்லி நம்மளுடைய ப்ராடக்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது, ஒவ்வொரு கஸ்டமரையும் விசிட் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். அவங்களுடைய வீட்லயும் அவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்றாங்க. அவங்க மிஸ்ஸஸ் சொன்னாங்க, 5 இயர்ஸுக்கு முன்னாடி உங்களை சந்திக்கும் போது ஹார்ட் பிரச்சனை இருந்தது எங்க ஹஸ்பண்டுக்கு. நான் சின்ன குழந்தைங்களா இருக்கேன், இந்த ஹார்ட் பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஐயான்னு சொன்னாங்க. மிக்க மகிழ்ச்சியை கொடுத்ததுங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு சொன்னேன். 4 வருஷங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் மூச்சு எவ்வளவோ பக்கம் பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லி. அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஊரெல்லாம் சுத்தி வீட்டுக்கு பின்னாடி பொண்ணு கட்டினேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறையில நம்ம ஊர்ல என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு தம்பதியர்களுக்கு கொடுத்து அந்த பொண்ணு 5 மாசம் இன்னைக்கு கன்சீவா இருக்காங்க. மாசம் நான் வந்து பார்த்து இந்த ப்ராடக்டினுடைய விஷயத்தையும் பகிர்ந்துட்டு ஆரோக்கிய வழிமுறையும் பகிர்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இதுல ஒரு 5-6 பேருக்கு கொடுத்ததுல 5-6 ஃபேமிலியும் கன்சீவா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அப்படின்ற விஷயத்த எனக்கு 20 வருஷம் கடந்து நம்ம இந்த ப்ராடக்ட் வாயிலாவே ப்ராடக்ட் பேசிக்லயே நம்ம மருத்துவத்தை பார்த்துட்டு வந்தோம். ஆனா 100க்கு
25% ரிசல்ட் கொடுக்கறது 3 மாசத்துல மிகப்பெரிய விஷயம். ஆனா எலிக்சர் மிக்ஸ் 1 மாசத்துலயும் கொடுத்துருக்கு, 3 நாள்லயும் கொடுத்துருக்கு, 3 மாசத்துலயும் கொடுத்துருக்கு. அது அவங்களுடைய வயசையும், அவங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி லெவலையும், அவங்களுடைய மன உளைச்சலையும், அவங்களுடைய நம்பிக்கையையும் கொடுத்து பொறுத்து இந்த ப்ராடக்ட் வேலை செய்யும். ஆனா எத்தனை பெர்சன்டேஜ் வேலை செய்யும்னா 100க்கு 1000% வேலை செய்யும். அப்படின்ற விஷயத்த உள்ளம் நிறைந்த உறவுகளுக்கு நான் உணர்ந்த விஷயத்த உங்க முன்னாடி பகிர்ந்திருக்கேன். நிறைய டெஸ்டிமோனியல் இருக்கு. இன்னும் டெஸ்டிமோனியல் நிறைய சொல்றதுக்கு உள்ளம் நிறைந்த உறவுகள் நிறைய இருக்காங்க. மீண்டும் நிறைய டெஸ்டிமோனியல்ல ஒரு 3 டெஸ்டிமோனியல் சிறப்பா இருக்கு. அதை அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு எனக்கும் வாய்ப்பு கொடுத்த தலைமைக்கும் நம்மளுடைய நிஷா மேடம் அவங்களுக்கும் உள்ளம் நிறைந்த உறவுகள் நிறைய வழிமுறைகளையும் தன்னம்பிக்கை அற்ற ஒரு உணர்வுகளோடும் நிறைய உள்ள இருக்கிறீங்க. 1000 மடங்கு தன்னம்பிக்கையோடு வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்ன்னு நான் சொல்லுவேன். உண்மையா உணர்ந்தால் மட்டுமே மெய். அது எலிக்சர் மிக்ஸினுடைய உள்ள இருக்கு. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ ராஜன் சார். உங்களுடைய பணி உண்மையிலே வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனி சொன்ன நபர் வந்து லைஃப் உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. எதன் மூலமா அப்படின்னா உடல் ஆரோக்கிய ரீதியா அவங்க படாத கஷ்டம் அல்ல, பல வருடங்களாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே எலிக்சர் மிக்ஸ் மூலமா இன்னைக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் கிட்டத்தட்ட அவங்க 2 பேருக்குமே 60+ கணவனுக்கு வந்து ஐயாக்கு வந்து 70+, அம்மாவுக்கு வந்து 60+, ஷமி மேம்க்கு, அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு வந்து 70+. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் நம்ம ராஜன் சாருடைய மூலமா இந்த எலிக்சர் மிக்ஸ் அவங்களுடைய லைஃபே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்ச். ஸோ வயசானவங்க எல்லாருக்குமே கை கால் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும், தான் வேலையை தான் பார்த்துக்கணும், நிம்மதியான தூக்கம் இருக்கணும், மன உளைச்சல் இல்லாம இருக்கணும். இதெல்லாம் கிடைச்சாலே உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில வந்து அச்சீவ் பண்ண மாதிரி, சாதிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு எலிக்சர் மிக்ஸ் சப்போர்ட் 100% கொடுத்துருக்கு. அதே மாதிரிதான் ஃபர்டிலிட்டி. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான விஷயம் என்ன அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால ஏற்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி. இதுக்கும் எலிக்சர் மிக்ஸ் காலங்காலமா இந்த 15 வருட காலத்துக்கும் எண்ணற்ற பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் இதன் மூலமா கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன பதிவுங்க. ஐயா சொல்லுங்க. அவங்களுக்கு தலைமை ஐயா அவங்களுக்கு நான் அவங்களுடைய போட்டோவை நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நிறுத்தி போட்டோ எடுத்து சாருக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான பதிவு. ஆமா, சந்தோஷமா இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு மொமெண்ட் அப்படிங்கறது கேப்சர் பண்ணி வச்சிருக்கீங்க. நல்ல எண்ணம் உங்களுக்கும் இருக்கு, அதே மாதிரி அது கிராட்டிடியூடா செலுத்தின அவங்களுக்கும் இருக்கு. காட் பிளஸ் யூ டு யூ ஆல். தேங்க்யூ. நெக்ஸ்ட் எம்எஸ்டி பிச்சமுத்து சார். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்டிமோனியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு ஸ்கூல் போகிற பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மழை காலத்தில் ஃபுல்லாக அவங்களால வெளியிலே போக முடியாது. பனிக்காலம் மழை காலம் வந்தாவே அவங்க வந்து யூஸ்வலாக மூக்கு வழியாக சுவாசிக்க முடியாது, வாய் வழி தான் சுவாசிச்சாகணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தவங்க ரொம்ப சிரமப்படும். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கிறப்ப அவங்க உடம்புல என்ன மாற்றம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா ப்ரீத்திங் நல்லா இருக்குங்க சார். இப்போ எனக்கு அந்த இருமல் வந்ததில்லை, மூச்சு விடுறது அந்த மூச்சு வாங்குறது அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை, இப்போ நல்லா இருக்குது அப்படின்றது பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரியாகவே இருக்கும், என்னால் உட்காந்து படிக்க முடியாது, வீட்டில் இருக்கவங்க எத்தனை பேரும் இந்த லைஃப் இப்படியே பெருமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் பெரிய வகையில் அவங்களுக்கு மிராக்கலான ரிசல்ட் கொடுத்துருக்கு. இன்றைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் எனக்கு அந்த விசிங் ப்ராப்ளம் இருக்குது, நானும் எடுத்துட்டுமான்னு கேட்டு இப்போ அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சைட்லேயுமே நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இன்னொரு ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 82 வயசு ஒரு ஜென்ஸ் ஒருத்தருக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், அது முதுகுத்தண்டில் ஃபார்ம் ஆகி இடுப்பு கீழே சுத்தமாக செயலிழந்துருச்சு.
இடுப்புக்கு மேலே மட்டும்தான் ஆக்டிவாக இருக்காரு. நல்லா பேசுறாரு, நல்லா ஆக்டிவாக இருக்காரு. பாசிட்டிவ் பர்சன், சரியான பாசிட்டிவாக இருக்காரு. நல்ல ஒரு மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கு. இடுப்புக்குள்ள எந்த செயலும் இல்லை, ஆனால் அந்த மாதிரி அவர் காமிச்சிக்கவே இல்லை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு. அவரோட அவரோட குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் எல்லாம் பார்த்து சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, இருக்கிற வரையெல்லாம் கொஞ்சம் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டில் நல்லா கேரிங் நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆனால் உடம்பெல்லாம் பெயின் இருக்கு, பாடி ஃபுல்லாக வலி ஓவராக இருக்கு. தூக்கம் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறேன் சார். நைட்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. எல்லாரும் தூங்குறாங்க, நான் மட்டும் உட்காந்துருக்கேன் சார். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாரு. இப்போ 1 வாரம் ஆகுது. நேற்று போய் அவரை ஃபாலோ பண்ணுறப்ப சொல்றாரு, நல்லா தூங்குறேன் சார். இந்த பவுடர் வந்து நீங்கள் எனக்கு எப்படி சொன்னீங்கன்னா, சரியாகுதோ சரியாகலையோ அது அடுத்த கட்டம் சார். எனக்கு இந்த நேரத்துக்கான தொந்தரவு சரியா போயிரும்ன்றது மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. கரெக்டாக இன்னைக்கு நல்லா அது வேலை செய்யுது. நல்லா தூங்குறேன். மைண்டு ஃப்ரீயாக இருக்கு எனக்கு. இன்னொன்று பாடி பெயின்லாம் குறைஞ்சிருக்கு சார். அந்த பெயின்லாம் முன்ன இருந்த மாதிரியான பெயின்லாம் இல்லை. இப்போ நல்லா இருக்கு. நல்லா ஓரளவு கொஞ்சம் பசிக்குது. நல்லா சாப்பிட்டுக்கிறேன் சார். ஆனா அந்த கால் கூட முன்ன இருக்கிறத மட்டும் கொஞ்சம் உணர்ச்சி இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குங்க சார். இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எடுத்துருக்கலாமோ? உங்கள பார்க்க முடியாம போச்சோ! அப்படின்ற மாரி ஃபீல் பண்றேன் சார் அப்படின்னாரு. ஒண்ணும் இல்ல. இத கன்டின்யூ பண்ணிட்டே வாங்க சார். இப்போ 1 வாரம் தான் சார் ஆகுது. நீங்க எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும் சார் உங்க உடம்புக்குள்ளார. அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் குடுத்துருந்திருக்கேன் மேடம். இந்த 2மே எலிசல் மிஷினால கிடைச்ச சூப்பரான ரிசல்ட் மேடம் எனக்கு. கண்டிப்பா இத வச்சு அடுத்து இன்னும் வந்து நெறைய ரிசல்ட் இருக்கு. நான் அடுத்த வாரம் நான் ஷேர் பண்றேன் மேடம். தேங்க் யூ மேடம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். தேங்க் யூ சோ மச் பிச்சமுத்து சார். இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா? ஷமீம் மேடம் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட். எஸ் அது எஸ் என்னதான் விசிபிளா தெரியுதா? எஸ் மேடம். எஸ். ஓகே. இது எல்லாருக்குமே தான். ஆக்சுவலி 2 போத் ஆஃப் தேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைஃப்ல ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண பர்சன்ஸ் 2 பேருமே. இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தம்பதியினராவும் இருக்காங்க. ஷமீம் மேடம் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்களோட ஏஜ் சொன்னேன் பாத்தீங்கன்னா 65+ ஆக்சுவலி. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி அவங்களுடைய முதுகு தண்டுவடத்துல ஆப்ரேஷன் பண்ணி, மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது எதுன்னா முதுகு தண்டுவடம் தான். எந்திரிச்சு நிக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, படுக்கிறதுக்குன்னு. ஓ மை காட்! எல்லாத்துக்கும் இது நல்லா இருந்தாதான், அது யாருக்கு சரியில்லையோ அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த முதுகு தண்டுவடம் சரியாயிட்டுனாலே போதும், எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாம்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அது ஆக்சுவலி. அவங்களுக்கு 2 போல்ட் போட்டு 2 நெறையவே சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணுன அவங்களுக்கு தான் அதோட அவஸ்தைகள் தெரியும். அதற்கு முன்னாடி ஏற்பட்ட அவஸ்தைகள், அது பண்ணுனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட அவஸ்தைகள், ரொம்பவே லைஃப்ல வந்து ஏன் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும், கடவுள் மேல ஒரு நம்பிக்கையோட இருந்த தம்பதி தான் அந்த 2 பேருமே. அதுல முதல்ல அந்த மேடம் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்து ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க. கணவன் மனைவிய பொறுத்தவரையும் அப்ப இருக்கிறவங்க அப்படிதான். நீ சொல்லி நான் கேட்கணுமா? நான் சொல்லி நீ கேட்கணுமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் சில விஷயங்கள்ல இருக்கும் தம்பதியினருக்கு. அப்படி இருந்தது தான். அந்த மேடத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்களும், அவங்க வந்து அவங்களே சொல்லுவாங்க அழகா டெஸ்டிமோனிஸ். கிட்டத்தட்ட அவங்க 8 மந்த்துக்கு மேல எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அவங்க அவங்க வயசு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு அவங்க உட்கார்ந்து என்னன்னா 5 டைம்ஸ் நான் நமஸ் பண்றேன்மாம்பாங்க. தொழுகிறேம்மா அப்படிம்பாங்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. என்னுடைய இத பார்த்து என்னுடைய இந்த மிகப்பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்ட பார்த்து என்னோட கணவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த நம்பிக்கையோட குடுக்க வச்சேன். இன்னைக்கு அவருக்கும் பல வருஷமா இருந்த சைனஸ் பிரச்சனையிலேருந்து, மோஷன் ப்ராப்ளத்திலேருந்து, அ இதய பிரச்சனையிலேருந்து, சு சுறுசுறுப்பு தன்மையிலேருந்து நெறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி குடுத்தது. எங்களுடைய லைஃப் இருக்கிற வரையும் நாங்க இந்த எலிக்சர் மிக்ஸ என்ன பண்ணுவோம் அப்டின்னா, யாருக்காச்சும் எங்கள மாரி யாராவது லைஃப்ல கஷ்டப்பட்டுருந்தவங்க இருந்தாங்கன்னா, நாங்க கொண்டு போய் சேர்ப்போம். எங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரட்டும். இது புண்ணிய காரியமா நாங்க செய்வோன்ட்டு, இன்ன வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அத அற்புதமா வந்து இந்த வயசுலயும் வந்து, "யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக." எங்களுக்கு கிடைச்ச இந்த அற்புதமான ஒரு நிவாரணம், இது தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான தம்பதி. எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்லையா? ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பியூட்டிஃபுல் ஆக்சுவலி அவங்களுடைய ஃபோட்டோ பார்த்தது. தேங்க் யூ சோ மச் ராஜன் சார் அண்ட் பழனி சார். அண்ட் பிச்சமுத்து சார், தேங்க் யூ சோ மச். இது பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி.
Next, ATR sir from Coimbatore. Good evening, doctor. Good evening, sir. Well, அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். நான் ஏடிஆர் கோவையிலிருந்து பேசுறேன். கடந்த ஒரு 2.5 வருஷமா இந்த எலிக்சர் மிக்ஸோட பயணம் பண்ணிட்டு இன்னைக்கு பல நபர்களுக்கு இழந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுத்துருக்கிறேன். அதனுடைய மிகப்பெரிய பெருமை எலிக்சர் மிக்ஸ் தான் சாரும். அப்படி பட்டியல் போடணும்னு சொன்னா இன்னைக்கு பல பேரை பட்டியல் போட்டு தான் சொல்லணும். குறிப்பா கேன்சர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், பேரலைஸ் ஆன பேஷண்ட், இந்த மாதிரி நிறைய பேரானது நம்ம வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். குறிப்பா இந்த பைலேரியான்னு சொல்லக்கூடிய யானைக்கால் வியாதிக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு தீர்வு நம்ம கிடைச்சிருக்குங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன். இவையெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இம்ப்ரெஸ் ஆனேங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நான் இங்கே சொல்லியே ஆகணும். கடந்த ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு என்னுடைய பரிசோதனைக்காக போனேன். என்னுடைய வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ 58 வயசு. கோவையில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனையில் என்னுடைய உடல் பரிசோதனைக்காக போய் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அந்த சுகர் லெவல், டயபெட்டிக் லெவலுங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்நார்மலாக இருந்தது. அப்நார்மல்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆவரேஜ் பிளட் சுகர்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறை பார்ப்பாங்க தானே. அந்த ஆவரேஜ் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா 12+ இருந்தது. என்னுடைய ஃபாஸ்டிங் சுகர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு 280, 290 தான் இருக்கும். போஸ்ட் பிராண்டியல்ல பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அது 350, 400 அப்படிதான் இருந்தது. அப்படித்தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்திக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும்போது நான் எப்படி இருந்திருப்பேன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் அந்த ஒரு டாக்டர்கிட்ட, அந்த பிரபலமான கோவையில் ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போய் என்னோட ரிப்போர்ட்டை பார்த்தா அந்த அம்மா என்னுடைய ரிப்போர்ட்டை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. உன்னை காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க. இவ்வளோ ரொம்ப பேட் கண்டிஷனில் உன்னுடைய ஹெல்த்தை வச்சிருக்கீங்களா, உங்களை எப்படி நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அம்மா சும்மா சிம்பிளாக 2-3 டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்து என்னை அனுப்பிச்சிட்டாங்க. டேப்லெட்டும் இன்சுலின்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்க. ரொம்ப கவலை, ரொம்ப ட்ரெஷ்ஷில் தான் இருந்தேன் நான். என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை இப்படியா இஞ்சி போச்சு, நம்ம ஆரோக்கியத்தை இழந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மனக்கவலையா இருக்கும்போது தான் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதமோ என்னன்னு தெரியல, நம்ம டாக்டர் நிஷா மேடம் நிஷா மேடத்தை எனக்கு அந்த கடவுள் எனக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்தாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நிஷா மேடத்திட்ட பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மேடம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு எலிக்சர் மிக்ஸ்ன்னு சொல்லி. அப்போ இந்த மேடத்துக்கிட்ட என்னுடைய இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், இந்த மாதிரி எல்லாம் நடந்து போயிடுச்சு, ரொம்ப மனக்கவலை வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மேடம் என்ன சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், நீங்கள் கொஞ்சம் இதை எடுத்து பாருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை வரல சத்தியமாக. காரணம், நான் கடந்த ஒரு 22 வருஷமாக நெட்வொர்க் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நெட்வொர்க் ஃபீல்டு நிறைய ஒரு ப்ராடக்ட், ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் நான் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன். பட் எங்கேயுமே எனக்கு ரிசல்ட் கிடையாது. அந்த 15-20 வருஷமாகவும் நான் வந்து நிறைய ஹெல்த் ஓரியன்டான ப்ராடக்ட், சப்ளிமெண்ட் எல்லாம் வாங்கி எடுத்தும் கூட எனக்கு ரிசல்ட் கிடைக்காம ஒரு விரக்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் கடவுளாக பார்த்து எனக்கு இந்த நிஷா மேடத்தை கண்ணில் காமிச்சு கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க இது எடுத்துங்க. சரி, அப்போ கூட மேடம் மேலே எனக்கு நம்பிக்கை வரல, இந்த ப்ராடக்ட் மேலேயும் எனக்கு நம்பிக்கை வரல. அந்த மேடம் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னாங்க, சார் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, இது கடைசி லாஸ்ட் ட்ரையாக இதை எடுத்துக்கங்க, இந்த எலிக்சர் மிக்ஸை எடுத்து பாருங்க, உங்களுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்க சார், இல்லாட்டினா இதை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்பவும் கம்பல் பண்ணி தான் என்கிட்ட இந்த ப்ராடக்ட் கொடுத்தாங்க. நான் வேண்டா வெறுப்பா ஒரு அரை மனதோடு தான் இந்த ப்ராடக்டை எடுத்து கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ப்ராடக்டை எடுத்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய சுகர் லெவலுக்காக நான் டெய்லி 25 யூனிட் இன்சுலின் காலையிலையும் எடுப்பேன், நைட்டு 25 யூனிட் இன்சுலின் எடுப்பேன்.
இந்த இன்சுலின் கூட 2 டைப் டேப்லெட் எடுப்பேன். அதாவது 2 டைப்பு பார்த்தீங்கன்னா 500 mgல 2 டேப்லெட் வித் 25 mg 25 யூனிட் இன்சுலின் காலையிலையும் மாலையிலையும். இதுதான் என் லைஃப். இப்படி தான் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ப்ராடக்ட் கொடுத்தப்போ நானும் வேண்டாம் வெறுப்பாக எடுத்தேன். அந்த எடுத்த ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 2-3 நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் வேதனை, கடுமையான வலி, என்னால் தாங்க இயலலை. நான் ஒரு முறை ஃபோன் பண்ணி அந்த டாக்டர் நிஷா மேடத்தை கூப்பிட்டு சத்தம் போட்டுட்டேன். என்ன ப்ராடக்டை கொடுத்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ ஒரு சிரமத்தை உண்டு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. என்ன சிரிச்சாங்க. சார் இப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் உங்ககிட்ட வேலை செய்யுது, நீங்கள் தைரியமாக எடுங்க சார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எனக்கு ஒரு தைரியம் ஊட்டினாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் இன்னைக்கு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன். 58 வயசுலையும் இப்போ எல்லாரும் என்ன எங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் 58 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்கிறத காட்டிலும் ஐ எம் 58 இயர்ஸ் யங்குன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக நான் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த கிரெடிட் எல்லாமே வந்து டாக்டர் நிஷா மேடம் தான் சேரும். காரணம் அந்த அம்மாவுடைய அந்த கம்பல்ஷனில் தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராடக்டை நான் கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போது அந்த டேப்லெட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டேப்லெட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன். என்னுடைய இன்சுலினை என் லைஃப்பில் நான் மறந்துட்டேன். நல்ல நோட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு காலையில் 25 யூனிட் இன்சுலின், நைட்டு 25 யூனிட் இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ இன்சுலினை நான் முற்றிலும் மறந்துட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட், ஒரு நேம் சேக்குக்காக அந்த டேப்லெட் நான் போட்டுக்கிறேன். நான் அலாங் வித் எலிக்சர் மிக்ஸ். இந்த எலிக்சர் மிக்ஸ் என் கையில் இருக்கிறதுனால எனக்கு டயபெட்டிக் மற்றும் புறம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல வரல. இன்னும் நான் அறியாமல் என் உடலில் ஆரோக்கிய குறைபாடு என்னென்ன இருக்கிறதோ அவையெல்லாம் என்னை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட். இதனால நல்ல தூக்கம் எனக்கு கிடைக்குது, ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். அதாவது இந்த ப்ரெஷர்ல கவலையில் எதுவுமே கிடையாது. இந்த 2.5 வருஷத்துல என்னுடைய உடல்ல பார்த்துட்டீங்கன்னா அந்த மேரி தோலுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இவையெல்லாம் போய் இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஆக்டிவா ஒரு அது எப்படி சொல்றது, அது மேடம் சொல்லுவாங்க அமேசிங் சொல்லுவாங்க. உண்மையாலுமே எனக்கு லைஃப்ல ஒரு அமேசிங்கான ஒரு லைஃப் எனக்கு இப்போ திரும்பி கிடைச்சிருக்குன்னு சொன்னால் இதனுடைய முழு கிரெடிட்டும் இந்த எலிக்சர் மிக்ஸுக்கும் இதை என் கண் முன்னால் கொண்டு வந்து காமிச்சிருந்த என் அருமை டாக்டர் நிஷா அவங்களுக்கு தான் சேரும். ஸோ எனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான இந்த பொக்கிஷம், இதை வந்து நான் பல நபர்களுக்கு நான் வந்து இதை கொடுத்து பலருக்கும் நான் பல நல்ல ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இனியும் என் வாழ்நாள் முழுவதும் இதை நான் நிச்சயமா இதை வந்து பிரபலப்படுத்துவது மட்டும் கிடையாது, பல தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு இதுல பொருளாதாரம்ங்கிறது வந்து 2வது பட்சமா இருந்தாலும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்கிற அடிப்படையில யாரெல்லாம் இதுல ஆரோக்கிய குறைபாடோ இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களை அங்கிருந்து மீட்டெடுக்கிறது மட்டும் கிடையாது, இங்கிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் எனக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பணமாக தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் இதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். இந்த வாய்ப்பை இதுவரைக்கும் இந்த 15 வருஷமாகவும் இதை நிலைநிறுத்தி கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய என் அருமை நண்பர் NS பழனிசாமி அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி பாராட்டி, இதை யாருமே தயவு செய்து சொல்றேன், இதை நீங்க எப்படி நீங்க கேட்குறீங்களோ என்னன்னு தெரியல, உங்களுக்கு அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இது உங்கள் செவியில் வந்து படும். தயவு செய்து நீங்கள் இதை எவ்வாறு கேட்டாலும் சரியே, இதை தயவு செய்து இதை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள். நிராகரித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றுதான் இங்கு பொருள். ஆகவே எலிக்சர் மிக்ஸை நீங்கள் பற்றி பிடித்தால் இழந்த ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை மீண்டும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். திரும்பி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பளித்த அருமை டாக்டர் நிஷா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இவரை விடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ATR சார் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஆக்சுவலி சாரை பத்தி சொல்லணும்னா நம்மளை விட வந்து வெரி நாலேஜபிள் அண்ட் ஹம்பிள் பர்சனாலிட்டி. அவ்வளவு சீக்கிரம் எதையுமே நம்ப மாட்டாங்க. அது ஏனோ தெரியல, இறைவன் வந்து என்னை நம்பக்கூடிய ஒரு சூழலை அவங்களுக்கு கொடுத்து என்னைய அவங்களுடைய மனசுல இன்னும் அடுத்த கட்ட லெவல்ல
இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆக்குனதுக்கான ரீசன் முழுக்க முழுக்க இந்த எலிக்சர் மிக்ஸ் தான். அஹ் நிறைய சிஷ்யர்கள் இருந்தாலும் குருவுக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு யூனிக்னஸான ஒரு பார்வை இருக்கும். அந்த ஒரு விஷயத்துக்கு இறைவனோட அருள் தேவை. அந்த மாதிரிதான் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜபிள் அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஸ்டேட்டஸ் எல்லா விஷயத்துக்குமே கம்பேரே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு விஷயம். இதுல என்ன ஒரு பியூட்டினா, சாருடைய இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாருக்கு 15+ ஆஃப் த இயர்ஸ் வந்து டயபெட்டிக். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, சொல்லணும்னா டைமே பத்தாது. இந்த நான் சிம்பிளா சொல்றேன். 15+ ஆஃப் த இயர்ஸ் டயபெட்டிக் அப்படிங்கும் போது உங்களுக்கு அப்ப கண்டிப்பா என்னதுன்னா நிறைய ஆர்கன்ஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூஸஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். மோர் தென் 5னாலே வரும். 15 அப்படின்னா பாருங்க, அதுலயும் வந்து இன்சுலின் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருந்தவங்க. அண்ட் அவங்களோட HbA1c கூட வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் க்ராஸ்ட் ஆல்மோஸ்ட் 9+ ஆர் 11+ சம்திங். அந்த மாதிரியான அதான் இறைவன் வந்து நல்லவர்களுக்கும் சரி இல்ல அவர் இறைவன் நேசிக்கக்கூடிய நபர்களுக்கும் உச்சகட்டமான ஒரு சோதனையை நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு கேட்வேயை கொடுப்பாங்க. அதுதான் லைஃபுடைய டேர்னிங் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரிதான் ATR சாருக்கு ஒரு அவங்களுடைய ஹெல்த் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது வந்து இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது இறைவன் நமக்கு நம்ம நம்ம மூலியமா அவங்க கைக்கு சேர்த்தாங்களே அப்படின்னு சொன்ன ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டாக்டர் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், சாரி ஃபார் த இன்டர்பரன்ஸ். யா என்னுடைய HbA1c 12+ இருந்தது பிஃபோர் யூசிங் திஸ் எலிக்சர் மேக்ஸ். நவ் ஐ ஆம் 5.67. என்னுடைய HbA1c below 6 இருக்கு. below 6 சொன்னா as on today I am not a diabetic. அதை வழங்கிக்கணும். அதாவது ஃபாஸ்டிங் எனக்கு பார்த்தீங்கன்னா 250 280 இருந்த சுகர் இப்போ 90 70 அந்த மாதிரி எனக்கு வந்து லோ சுகர் ரீட் ஆகுது. இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுக்கிறதுனால சம்டைம்ஸ் லோ சுகர் கூட எனக்கு ரீட் ஆகுது. அதனால தயவு செய்து சொல்கிறேன், சுகர் எவ்வளோ இருந்தாலும் சரி தாராளமாக இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுங்க. இப்போ நான் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் எந்த வஞ்சனையும் வச்சுக்கிறது கிடையாது. சும்மா லாஸ்ட் வீக் சும்மா ஒரு த்ரோட்டில் ஒரு இன்ஃபெக்ஷன், அதனால தான் குரலில் ஒரு தெளிவு இல்லை. இப்போ ஸ்வீட் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஸ்டெடியாக தான் இருக்கிறேன். நான் தைரியமாக நீங்கள் எலிக்சர் மிக்ஸ் எடுங்க, உங்கள் சுகர் உங்களை விட்டு விரண்டு ஓடும் சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அதாவது சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிக்சர் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து சுகர் ஆக்சுவலி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. ஐ நோ தட். இது ரியலி அமேசிங். ஆக்சுவலி ரொம்ப அமேசிங்கான விஷயம். என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு இன் டயபெட்டிக், அதாவது அவங்களுடைய ஒவ்வொரு செல்லும் இன்சுலினை என்னது அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, உள்ளுக்குள்ள போய் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, குறையலாம் இல்ல. இட்ஸ் கண்ட்ரோல்டு. அவங்களுடைய உறுப்புகள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. அதுதான் ரீசன் அவங்களோட டயபெட்டிக் கண்ட்ரோல். பிகாஸ் இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து ரெகுலரா எடுக்கும் பொழுது முக்கியமான விஷயம் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதாவது என்ன அப்படின்னா நம்ம சில விஷயங்களை ட்ரை பண்றோம், 1 மாசம் 2 மாசம் ட்ரை பண்ணிட்டு, ஏன் ஈவன் 3 மாசம் கூட ட்ரை பண்ணிட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்களோ தெரியல விட்டுடுறோம். நமக்கு ரூட்டோட கிளென்சிங் ஆகணும் அப்படின்னா அது சரியாகிற வரையும் எடுத்துக்கணும். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல வந்து நம்ம மனுஷன் எப்பவுமே ஷார்ட் டைம் இன்ஸ்டன்ட் டைம்ல ரிசல்ட் கேட்கலாம். இன்ஸ்டன்ட் டைம்ல மேஜிக்கா நடக்கும், மந்திரமா நடக்கும், மாயமா நடக்கும். நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. ஒரு ஒரு விதைய போட்டோம்னா அது முளைச்சி அது ஸ்ட்ராங்கா வர்றதுக்கு ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு என்டையர் பாடியை வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆக்குறதுக்கும் காலம் இருக்கு. அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம விட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோம் பாருங்க. அப்ப பண்ணும்போது நோ யூஸ். அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றது ஒவ்வொரு மீட்டிங்லயும், இந்த டெஸ்டிமோனி மீட்டிங்ல குறிப்பா சொல்லுவேன், நம்பிக்கையோட ரெகுலரா எடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்தங்கவே செய்யாது. ஆனா ஸ்டெபிலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரிசல்ட் கண்டிப்பா கொடுத்துரும். பிளெஸிங் இருக்கு.
இந்த பொருளுக்கு அந்த ஒரு blessing இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ATR சார் தான் இந்த ரிப்போர்ட்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ATR சார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் ஹெல்த் ஷோர். நெக்ஸ்ட் NA Manogaran sir from Edappadi. Sir, mic is over to you. NA Manogaran sir from Edappadi. ஓகே சார் ரெடியானதுக்கு அப்புறம் எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. VE பாக்கியராஜ் சார். வணக்கம். VE பாக்கியராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எலிக்சர் மிக்ஸ் இந்த ப்ராடக்ட் கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். 1 இயரா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு நேரடியாக இந்த என்ன பிரச்சனை இருக்குன்னு வாலண்டியராக கேட்டு உங்கள் பிரச்சனை சரியாகும்னு சொல்லி நிறைய பேருக்கு இதை நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நிறைய டெஸ்டிமோனியல் எடுத்திருக்கோம். அதில் முக்கியமான டெஸ்டிமோனியல் ஈரோடு சேர்ந்த ஒரு அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய், மார்பு கீழே கட்டி ஒரு நாளைக்கு 200 ml பிளட் ரிலீஸ் ஆகுது. ஒரு 2 months தான் எடுக்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிளட்டு ரிலீஸ் ஆகுறது நின்றுருக்கு. ஒரு நாளைக்கு 3 சேலை மாற்றுவாங்க. நீங்கள் 2 மாதமாக அந்த பிளட்டு போகிறது நின்றுருக்கு. 2 மாதம் எடுத்ததில் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கேன்சர் செல்லு உடம்புல பரவுன்னு சொல்லுவாங்களே அது நின்றுருக்குன்றத டாக்டர் ரிப்போர்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை டாக்டர் செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு வந்து கல்லடப்பு, அது கல்லுனா ருத்ராட்ச கோட்டை சைஸுக்கு பெரிய கல். நம்ம ப்ராடக்ட் ஒரு 11 நாள் தான் எடுக்கிறாரு. அந்த கல் யூரினில் ரிலீஸ் ஆகுது. அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. இன்றைக்கி நிறைய பேருக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எனக்கு அது லட்சக்கணக்கில் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னோடய பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூலம் இருந்திருக்கு. அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அது அப்பாட்ட சொன்னால் எதுவும் சாப்பிட்றதுக்கு திட்டுறாங்க, சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி நிறைய கண்டிஷன் போடுவாங்க, திட்டுவாங்கன்னு சொல்லாமல் விட்டுருச்சு. அப்போ ஒரு 25 நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த தகவல் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே இப்போ ஒரு 15 நாள் 25 நாள் தெரிய வருதுன்னா ஒரு வாரத்தில் இந்த ப்ராடக்டை சொன்னதுக்கப்புறம் 2-3 நாளில் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எனி டைம் பாத்ரூம் போவாங்க. அது என்ன இப்படி பொழுதுனைக்கு போகுதுன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் சரி அப்படின்னு விட்டாச்சு. இப்போ இந்த ப்ராடக்டை ஒரு 15 நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 நாளில் இம்ப்ரூவ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த ப்ராடக்ட்டு நம்ம வெளியில் தான் சேல் பண்ணியிருக்கோம். பர்சனலாக எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என் பொண்ணு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு வந்து காலில் மொட்டி காலுக்கும் பாதத்துக்கு இடையில் ஒரு கருப்பான் நோய் சொரியாசிஸு. அது வெத்தலை அகலத்துக்கு ஒரு படர்தாமரை மாதிரி இருக்கும். அரிப்பெடுக்கும், சொரிஞ்சால் ரத்தம் வந்துடும். 5 வருஷ பிரச்சனை. அது சரியானதுக்கு அப்புறம் தான் 19 நாளில் சரியாச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கி என் வீட்டில் எனக்கு நடந்தது சந்தோஷம். என் பொண்ணுக்கு இது மாற்றம் கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்தேன். நன்றிங்க மேடம். தேங்க்யூ பாக்கியராஜ் சார். அதாவது நம்மளுடைய வீட்டிலே வந்து நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்டிமோனி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வீட்டில் பொறுத்தவரை நம்ம என்ன வந்து நல்லது சொன்னாலும் சரி, தடுக்கக்கூடிய ப்ரோஹிபிட்டடான விஷயங்கள் சொன்னாலும் சரி, அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க. ஆனால் இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்கும். அதாவது ஹாப்பினஸை கொடுக்கும், ஹெல்த்தை கொடுக்கும். இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் ரீதியினால இப்போ நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பொரிச்சது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்ஸ்டன்ட் ஃபுட்டு, ட்ரை ஃபுட், நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறதுனால இளம் வயதினர்களுக்கே, சாரோட பொண்ணுனா நிச்சயமா வந்து டீனேஜா தான் இருக்கும். இளம் வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து பாத்தீங்க, பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்கள் 2 பேருக்குமே தான் என்ன நடக்கும்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வருது. இது வந்து எப்ப அவங்க வெளிப்படுத்துறாங்கன்னா அந்த ரத்தம் வர வரையும் வந்து அதை என்ன பண்றாங்கன்னா உதாசீனப்படுத்துறாங்க. வெளியில சொல்றதுக்கு பயம் ஒண்ணு, கூச்சம் ஒண்ணு, ஃபியர். இந்த மாதிரி விஷயத்தினால என்ன பண்ணிக்கிறாங்க, அதை ஆற போட்டுடுறாங்க. ஆனா எப்போ வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ரொம்ப சிவியர் ஆகி பிளட் வர ஆரம்பிக்குதோ அப்பதான் என்ன பண்றாங்கன்னா வாய் விட்டு சொல்லி இதுக்கு என்னதான் என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வகையில எலிக்சர் மிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாரோட பொண்ணுக்கும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி
நிறைய இந்த மூலம் சம்பந்தமாகவே உள் மூலம் வெளி மூலம் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, செரிமான பிரச்சனைன்னு, வாய்வு பிரச்சனைன்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாக்யராஜ் சார். ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கேன்சர் பேஷண்ட். ஒன்மர் மெசேஜ் மேடம். சொல்லுங்க முத 2-3 நாள் மட்டும்தான் நான் அளவு பார்த்து எடுத்து கொடுத்தேன் மேடம். நான் கூட சாமி கும்பிட்டுட்டே கொடுத்தேன், சரியாகணும். இந்த பொண்ணு வாலண்டியரா அப்பா கட்டாயப்படுத்த இல்லாம தானா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். 2-3 நாள் மட்டும் தான் அளவு எடுத்து கொடுத்தேன். 4வது நாள் அப்ப நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்படி அவங்களா கன்சியூம் பண்றது அதுவும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. உங்களோட பிரார்த்தனை நிச்சயமா உங்க பொண்ணுக்கு எல்லா காலத்திலயுமே உதவிகரமா இருக்கும் சார். சூப்பரான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச். கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து ரிசல்ட் எடுத்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையா இருக்கட்டும், இல்ல பிரஸ்ட் கேன்சர், வாட் எவர் இட் இஸ், இதனால வந்து கஷ்டப்படுற விஷயம் வந்து ரொம்ப நாளுக்கு நாள் நிறைய ஆகுது. எஸ்பெஷலி நீங்க வந்து விருதுநகர் இல்லையா? ஆமா அந்த மேடம். இந்த விழுப்புரம் பக்கம், ஆமா விழுப்புரம் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இயர்ல மட்டுமே 1 இயர்ல வந்து மோர் தென் 200 பேருக்கு மேல வந்து பிரஸ்ட் கேன்சர் அண்ட் கர்ப்பப்பை கேன்சர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா வித்தின் இயர்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. அதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்க டெஸ்டிமோனி எடுத்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் பாக்யராஜ் சார். Next, Naveen Kumar sir from Bangalore. Thank you, sir. Thank you. Mic is over to you, Naveen Kumar sir. Short and sweet testimony கொடுங்க. குழிகளுள்ள அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என் பேர் நவீன்குமார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் கோவை ஏடிஆர் சார் அபு தாஹிர். எலெக்சர் மிக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சூப்பரான ஒரு நம்பர், வாழ்க்கையில் மறக்க முடியாத நம்பர் 555. அவ்வளோதான் எனக்கு சுகர் இருந்தது. அது 1 வருஷமா 2 வருஷமா கை கால் எரிச்சல், நைட்டில் தூக்கம் இல்லை, உச்சந்தலையில் உள்ளங்காலில் உள்ளங்கையிலெல்லாம் இந்த மிளகாத்தூள் போட்டு குண்டு ஊசி எடுத்து குத்தனை எந்த மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி. என்ன காரணம் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் ரொம்ப வற்புறுத்தி ஒரு வாட்டி கேம்ப்பு போட்டிருக்குறாங்க, ஜஸ்ட்டு சுகரை மட்டும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. போனேன், செக் பண்ணாங்க, என்ன எதுவும் சொல்லலை, ஷார்ட்டாக சொன்னாங்க, என்ன டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னாங்க. ஆனால் எந்த டேப்லெட்டும் எடுக்கலை அப்படின்னாங்க. ஆனால் கிண்டல் பண்ணுறீங்களா, 555 இருக்குது உங்களுக்கு சுகரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நான் அட்ரஸ் தரேன், போயிட்டு அட்மிட் ஆகுங்க, டயாலிசிஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா உங்களால் உயிர் வாழ முடியாதுங்க. அப்படிங்களா சார், சரி சார் அப்படின்னு ஒரு மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு டப்பா ரொம்ப மாத்திரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்க. எடுத்த 1 மாதம் 2 மாதம் பார்த்தேன், இன்னும் அதிகமாச்சு. நைட்டில் தூக்கம் இல்லை, நைட்டில் குறைஞ்சது 5 வாட்டி யூரின் பாஸ் பண்ணுவேன். தூங்கும்போது இந்த காலெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கும். இந்த வண்டி ஓட்டுறவங்க தெரியும், கிளச் அமுத்தி எடுத்தோம்னு எப்படி இருக்கு அந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்கு. இல்லைன்னா 2 வீலர் ஓட்டுறவங்க கிக்கர் அடிக்கிறோமோ, கால் எடுத்து கிக்கர் அடிக்கிற மாதிரி எனக்கு இது ஒரு வாட்டி வந்து விடி விடி தூக்கம் வராது. ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ஏடிஆர் சார் வந்து அவங்க நாங்கள் எந்த விதமான ஒரு அறிமுகமும் இல்லை. இந்த ஒரு இதில் போட்டு இதை யார் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கிறாங்க, என்னது இவங்க, என்ன வேணும், இவங்க யார் அப்படின்ட்டு அவங்க அனுப்புறது எல்லாமே டிலீட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரொம்ப கோவத்தில் டிலீட் பண்ணலாங்கிறது என் விரல் சிங்கிள் டச் ஆச்சு. நிஷா மேடம்ங்கிறவங்க வந்து பிளான்டேஷன் கொடுக்க அந்த வீடியோவில் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதானே நம்ம தேடிட்டு இருந்தோம். உடனே இன்னொரு மொபைல் எடுத்து யூடியூப்பில் பார்த்து அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே எனக்கு தெரிஞ்ச மொழியிலெல்லாம் பார்த்தேன். இது ஓகே. உடனே அபு தாஹிர் சார் கால் பண்ணேன், நீங்கள் யார் என்னன்னு கேட்டாங்க. சார் நீங்கள் தான் அனுப்பிட்டு இருந்தீங்க, எனக்கு இந்த ப்ராடக்ட் இது நான் டிலீட் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி கேட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு. என்ன வேணும் உங்களுக்கு? சார் இந்த எலெக்சர் மிக்ஸ் வேணுங்க சார். இல்லைங்க அப்படியெல்லாம் தர முடியாது உங்களுக்கு, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்கள், டெஸ்டிமனி அட்டென்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் கொடுப்போம்.
பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு வேணும் கண்டிப்பாக எனக்கு வேணுங்க சார் அப்படின்னு. நீங்கள் என்னங்க இந்த மாதிரி பேசுகிறீங்க, நான் இருங்க நான் எங்கள் மேடத்தை கேட்குறேன் அப்படின்ட்டு கான்ஃபரன்ஸ் கால் போட்டாங்க. நிஷா மேடம் அட்டன் பண்ணாங்க. மேடத்துக்கு அதே தான் சொன்னேன், அவங்களும் அதே தான் பதில் சொன்னாங்க. ஏடிஆர் சார் என்ன சொன்னார் அதே பதில். நீங்கள் 2 நாள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுங்க, ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் மணிக்கு அட்டென்ட் பண்ணுங்க, அதெல்லாம் ஓகேன்னு சொன்ன கூட உங்களுக்கு அனுப்பி தரேன்னாங்க. மேடம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு வேணும்னா வேணும், எங்கே இருக்கிறீங்க சொல்லுங்கள், எவ்வளோ வேணும், உடனே பணம் இல்லை நானே இங்கே வந்து வாங்கிட்டு வரேன். நீங்கள் என்னங்க இவ்வளோ அடம் பிடிக்க, எனக்கு வேணுங்க மேடம் அவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு பணத்தை அனுப்புனேன். அடுத்த நாள் வந்துச்சு. இந்த ப்ராடக்டை நம்பிக்கைத்தனமாக யூஸ் பண்ணி எனக்கு யாருமே ரெஃபர் பண்ணல நண்பர்களை, நீங்கள் எடுத்துக்கங்க நான் இருக்கிற அதாகு இதாகு இப்படி அப்படி அதெல்லாம் எதுவும் சொல்லலை, எனக்கு வேணும் எடுத்துக்கிட்டேன். நான் நம்பினதை விட 10 மடங்கு ரிசல்ட். உள்ளங்கை உள்ளங்கால் எல்லாமே எரிச்சல் நின்னுது. நைட்டில் வந்து எலக்சர் மிக்சர் நாக்குக்கு அடியில் ஒரு பிஞ்ச் ஆஃப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு வெப்ப கண்ணை மூடுவேன், முழிச்சு பார்த்தா காலையில் 6 மணி இல்லை 7 மணி 8 மணி ஆகிருக்கு. காலை எந்திரிச்ச உடனே ஃப்ரீயாக யூரின் போவேன், மோஷன் பாஸ் பண்ணுவேன். எத்தனையோ வாட்டி வீட்டில் வந்து ரொம்ப சத்தம் போட்டு சுகர் டெஸ்ட் பண்ணுன்ட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி 1 மாதத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் டெஸ்ட் பண்ணாங்க. அங்கே கேட்ட கேள்வி, டாக்டர் உங்களுக்கு ஏதாவது சுகர் பிபி ஏதாவது இருக்குதுங்களான்னு கேட்டாங்க. சார் இது வரைக்கும் எனக்கு எதுவும் கிடையாதுங்க, இதுக்கு மேலே பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆன பின்னாடி அவங்கள கேள்வி கேட்டேன், எனக்கு சுகர் எவ்வளோ இருக்குங்க, பிகேல என்னங்க, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நார்மலாக இருக்குங்க சார். 118 ஆஃப்டர் ஃபுட் 118 வந்துச்சு. 555 இருந்து 118க்கு வந்திருக்குங்க நண்பர்களே. இது முழுக்க 100க்கு 100 உண்மையான சத்தியம். இதை வந்து யாராவது எனக்கு இந்த மாதிரி பேசணும், நீங்கள் மீட்டிங்கில் இந்த மாதிரி பண்ணணும்னு யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது நண்பர்களே. ஏன்னா ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரோக் அடிஞ்சிச்சு, இது வரைக்கும் 8 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. எலக்சர் மிக்ஸ் கொடுத்த எடுத்த சந்தோஷமாக இன்னைக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறார். நிறைய டெஸ்ட் பண்ணி இருக்குங்க நண்பர்களை. இதை வந்து யாரையாவது சந்தோஷப்படுத்தணும், இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்து சொல்லலை நண்பர்களை. இது முழுக்க உண்மை. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அபு தாயிர் சார் நிஷா மேடம் கிட்ட சண்டை போட்டு வாங்கினேன், சேலஞ்சு பண்ணி வாங்கினேன், எனக்கு வேணும். அது எனக்கு கிடைச்ச வெற்றி. இன்னைக்கு எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷனுங்க டபுள் ஐஸ்கிரீம், டபுள் ஸ்வீட், டபுள் பாயசம், எவ்வளோ கொடுங்க சாப்பிட்றேங்கிற. காரணம், நான் நம்பின எலக்சர் மிஸ் என் கை விடலை. அது கடவுளாக எடுத்துக்கலாம், யார் என்ன வேணால் அர்த்தமாக எடுத்துக்கலாம். நண்பர்களே, உங்களை நீங்கள் நம்புங்க, அடுத்தவங்கள விடுங்க. உலகத்தில் நல்லது சொன்னால் கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் முடங்கி கடந்தால் சிலந்தை கூட சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தா இமயமலை வழி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. எப்படி வாழ்த்த முடியும் தலைமுறைய? காசு பணம் மணி துட்டு டபுள் பைசா, அதை தாண்டி ஒன்று இருக்கு இல்லைங்களா, எந்த நோய் இல்லாமல் வாழ்றவர்கள் சந்தோஷமாக வாழணும் இல்லைங்களா. வீடு காசு பணம் பங்களா என்ன வேணாலும் இருக்கலாம், நகை நட்டை வஜ்ர வைடூரியம் மாணிக்கக்கல் பவளக்கல் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் நம்மளா நடக்கணும், நம்மளா சாப்பிடணும், நமக்கு தேவை நம்மளா குளிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எந்த நோய் இல்லாமல். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வங்கிறீங்கள, இந்த எலக்சர் மிக்ஸில் இருக்கு நம்புறேன். நீங்கள் நம்புங்க, எலக்சர் மிக்ஸை நம்புங்க. எனக்கு இது வரைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நிஷா மேடம், மை கிரேட் அப்ளைட், மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், கோயம்புத்தூர் ஏடிஆர் சார், தேங்க்யூ ஸோ வெரி மச். தேங்க்யூ நவீன் குமார் சார். பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி. ஆக்சுவலி சாருக்கு வந்து 20+ ஆஃப் தி இயர்ஸ் நேச்சுரலான விஷயங்கள் மேலதான் ட்ரஸ்ட். எத்தனை வருஷமா சார் சுகர் இருக்கு? டயபெட்டிக் ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். டெஸ்ட் பண்ணல, போன வருஷம் டெஸ்ட் பண்ணாங்க, விஷயத்த சொன்னாங்க, இவ்வளவுதானா விடு அப்படின்ட்டு டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 555 அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிருக்காங்க. அது கூடயே டிராவல் பண்ணாரு வித்தவுட் டேப்லெட். இதுதான் உண்மையிலேயே வந்து சாருடைய மிகப்பெரிய ஒரு கான்பிடென்ட் லெவல்ல காமிக்குது.
ஆமா. சார் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலி வந்து டிரைவிங் இது இருக்கு. ஸோ ரொம்ப நீண்ட நேரம் டிரைவ் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப கஷ்டம் தானே! இந்த மாரி டெஸ்டிமோனி கேட்கும்போதெல்லாம், என்னங்க என்ன தோணும் அப்டின்னா, நம்மளுடைய இந்தியால லீடிங் ஆஃப் த ஹெட் குவார்ட்டர்ஸா லீடிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா, இந்த டயபெட்டிக் தான். வயசு வித்தியாசங்கள் இல்லாம ஏன்னா, டயபெட்டிக் அதாவது சுகர் வந்து வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி செல். எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவை. குளுக்கோஸ் இல்லாம அது உயிர் வாழாது. ஆக்ஸிஜன் இல்லாம அது உயிர் வாழாது. நிஷா அப்படி மேடம், குறுக்கிடறதுக்கு ஒரு நிமிஷம் மன்னிக்கணும் மேடம். இந்த ப்ராடக்ட் கடலை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. மலேசியா, சிங்கப்பூர், வியட்நாம், பேங்காக் இந்த இடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு கொடுத்துருக்குறேங்க மேடம். எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு சார். கண்டிப்பா. உங்க மூலியமா வந்து இன்னும் கடல் தாண்டி போகும். இந்த பொருளுடைய அந்த உண்மை தன்மை இறைவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம். Thank you so much, Naveen Kumar sir. Really happy to once again hear your testimony. Thank you. Next, N.A. Manogaran sir from Edapadi. Are you available, sir? Manogaran sir, Edapadi. Unmute பண்ண முடியலைங்களா? ஓகே. ரெடியா இருந்தீங்கன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் சேலம் டாக்டர் பி.ஆர். சுப்பிரமணியன் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த பல்லடம் பழனிசாமி அவர்களுக்கு நன்றி மேடம். நான் வந்து ஒரு 54 வயசு ஒரு நாமக்கல் எஸ்பிஐல ஒரு அதிகாரி மேடம். அவருக்கு வந்து மூட்டுக்குள்ள சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ 2 வருஷமா அவர் எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு. போலீஸ் அதிகாரி 2 மாடி கூட ஏற முடியாது. கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல் பேரு நேராக வந்து அங்கே கூட சொல்லுங்க மேடம். அந்த அளவுக்கு அவர் பெரிய அந்த ஹாஸ்பிட்டல பார்த்தோம். எல்லாம் பார்த்தாரு, எல்லாம் பார்த்து ஒன்றும் குறையல மேடம். நான் இடத்துல எல்லாம் பார்த்து சொல்லல. நம்மளது ஒரே ஒரு மாசம் தான் மேடம். எலெக்ஷன் மிக்ஸ் ஒரு வேளை தான் சாப்பிட்டாரு. ஒரு மாசத்துல முடிச்சு இன்னைக்கு கிளினிக்கு வந்தாரு. கீழே கிளினிக் மேல வீட்டுக்கு மேல வந்தாரு. படிக்கட்டு ஏறி சர்வசமா வந்து காலையில மடை காட்டினாரு. எனக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் இன்னைக்கு கொடுத்தாரு மேடம். ஆனால் நல்லா இருக்கு மேடம். அதனால நான் எத்தனையோ ரிசல்ட் அவங்க சொல்லுகிறேன். கேன்சர் வந்து கேன்சர் எல்லாம் சொல்லுகிறேன் மேடம். இத்தனையும் ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுறதுல இந்த ஒரு அதிகாரி இந்த அளவுக்கு தேடி சொல்லிட்டு கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மேடம். அதனால இந்த வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். Thank you, Subramanian sir. Next, N.A. Manoharan sir from Edapadi. மனோகரன் சார் அன்மியூட் பண்ணி டெஸ்டிமோனி கொடுக்கலாம் சார். என்னாச்சு? மைக் அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? மனோகரன் சார். ஓகே, அகைன் வந்தாங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணட்டும். அண்ட் நெக்ஸ்ட் சங்கரபாண்டியன் சார் ஃப்ரம் சென்னை. வணக்கம் மேடம். எலிக்சர் மிக்ஸ் குடும்ப அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கங்கள் மேடம். மேடம், நான் ஒரு 11 மாசம் எலிக்சர் மிக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் திருப்பூர் ராஜன் சார் மூலமா சாப்பிட்டு இருக்கேன் மேடம். நான் முதுகுத்தண்டு பிரச்சனை, ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி வந்து 100 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் மினிமம் ட்ராவல் பண்ணதான் வேலை. ஒரே பெயின், பேக் பெயின், முதுகுத்தண்டு பிரச்சனை, நிறைய பிரச்சனை. சாப்பாடு டயத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, இந்த மாதிரி இருந்தேன். எலிக்சர் மிக்ஸ் சாப்பிடும்போது நிறைய பிரச்சனை. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டேன். இன்னைக்கு நிறைய பிரச்சனை சரியாயிடும் மேடம். நல்லா இருக்கு மேடம். நாங்கள் வீட்டில் எல்லாம் நானும் எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்கோம். நல்லா தான் இருக்கு. நல்லா ஆரோக்கியமா இருக்கு மேடம். வாழ்த்துக்கள். வெரி குட். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு என்ன ஏஜ் சார்? எனக்கு 41 மேடம். ஓ சூப்பர். 41 வயசுல பேக் பெயின் அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ரெகுலரா எடுங்க சார். கண்டிப்பா வந்து இன்னும் நல்லா பெட்டர் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே மேடம். மனோகரன் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஓகே ஃபைன். ஐ திங்க் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம். ஹலோ. எஸ் ஹலோ. ஹலோ மனோகரன் மேடம் சார். மேடம் வாங்க சார். வணக்கம். வெல்கம் சார். மேடம்,
நல்லா இருக்கேன் சார். யூ ஃபைன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மேடம். எடப்பாடி. எனக்கு என்னுடைய அப்ளை வந்து சண்முகம் சாரு. ஹலோ, கேக்குதுங்களா? கண்டினியூ பண்ணுங்க சார். கேக்குது சார். சண்முகம் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாருங்க மேடம். எலிக்சர் மிக்ஸ் இப்போ எனக்கு வந்து மூட்டு வலி இருந்தது மேடம். அதுக்கப்புறம் வந்து கிட்னியில் வந்து கல் லைட்டாக கொஞ்சம் இருந்து அதுக்கு டானிக் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து அந்த சொன்னதையும் வாங்கி சாப்பிட்டதுனால எனக்கு ஒரு 10 நாள்லேயே நல்ல ரிசல்ட் மேடம். 10 நாள்லேயே சாப்பிட்டனால மூட்டு வலி நல்லா ஆயிடுச்சு. கிட்னியில் கல் இருந்து அந்த இதுவும் சரியாயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ 2 மாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து முழங்கால் வலி இருந்தது மேடம். அந்த வலி இருந்ததுனால அப்புறம் அவங்களுக்கும் கொடுத்ததுனால அவங்களும் 1 மாதத்துலேயே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு பக்கத்து ஆஃபீஸ்லேயும் ஒருத்தர் வந்து மதிவானன் சார்ன்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு வந்து அவர் வந்து சுகர் இருக்குது மேடம். அது டெஸ்ட்டு சரியாக எடுக்காதனால அவர் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் போனார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னார். அப்புறம் சொன்னதுக்காட்டி நீங்கள் வாங்கினா நான் பார்த்துக்கலான்னு சொல்லி சொன்னங்காட்டி வந்தங்காட்டி இப்படி டைம் போய் சாப்பிடுங்க. இது எலிக்சர் மிக்ஸ்ன்ட்டு ஒரு இது இருக்குது, அது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அவரும் எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு அவரும் 15 நாளில் தம்பி நல்லா இருக்கு தம்பி, உடம்புலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா தூக்கம் வருது, மோஷன்லாம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். அதுக்கு பிறகு பக்கத்து ஆஃபீஸில் ஒருத்தர் நான் சாப்பிட பார்த்துட்டு உடம்புல ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடம்புல ஒரு மாற்றம், முகத்தினுடைய ஒரு சுறுசுறுப்பு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரு மேடம். ஹலோ, பியூட்டிஃபுல். ஐ திங்க் நீங்க அவுட் சைட்ல வந்து பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். வந்து டிராவலிங்ல இருந்தனால எடுக்க முடியல மேடம். இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே. வந்ததுனால தான் பேசியிருக்கேன் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மாக்கு என்ன வயசு இருக்கும் சார்? அவங்களுக்கு 80 வயசுங்க மேடம். ஐவா 80 வயசுல சூப்பருங்க சார், சூப்பர். ஆக்சுவலி நிறைய சொல்லுங்க சார். டாக்டர் போய் பார்த்ததுனால பார்த்து இது பண்ண மேடம். அப்புறம் அதை ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் உடம்பு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. பிறகு வந்து அப்புறம் மறுபடியும் வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சார்ட்டு சொல்லி வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்ததையும் 10 நாள்ல அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி குடம்லாம் ஓரளவுக்கு தண்ணி எடுக்கிறாங்க. இப்போ நல்லா நடக்கிறாங்க, போறாங்க மேடம். பாருங்க, இது நிஜமாவே வந்து சந்தோஷத்துக்கு ஈடே கிடையாது. அவங்களுக்கும் சரி, நீங்க கொடுத்த நிறைய செய்யலாம், நம்மளுடைய பேரண்ட்ஸுக்கு நிறைய செய்யலாம். ஆனா இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து இறைவனுடைய ஒரு பிளெஸ்ஸிங். இது செய்யறதுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது பாத்தீங்களா? இட்ஸ் பியூட்டிஃபுல் திங். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தேங்க்யூ ஸோ மச் மனோகரன் சார். ரெகுலரா நீங்களும் எடுங்க, தேவைப்படும் போது அம்மாவுக்கும் கொடுங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எம்எஸ்டி சத்யராஜன் சார். மைக் இஸ் ஓவர் டு யூ. சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஜூபிடி அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். வீட்டுக்காரம்ப எங்கள் ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து 320 இருந்துச்சுங்க மேடம். இப்போ 25 நாளாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்க லட்சுமி வாங்கி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நார்மலுக்கு வந்துச்சு மேடம். 122 வந்திருக்கு மேடம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ பரவாயில்ல, கை கால் மூட்டு வலிலாம் நிறையா இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காங்க மேடம். இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து அவங்களோட அண்ணன் தங்கச்சிக்கு இருக்காங்க மேடம். எனக்கு வந்து எனக்கு மாமா வேணும் அவரு. அவரோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா, மூச்சு திணறல் நிறையா இருந்துச்சுங்க மேடம். இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு அவர் வந்திருந்தார் மேடம். அவருக்கு 2 பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா 5வது நாளே அவங்களுக்கு வந்து உடல் வந்து மாற்றம் காட்டுச்சு. மாற்றம் காட்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க மேடம், காலையில் 5 மணிக்கெலாம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 5வது நாளே காட்டுச்சு. அப்புறம் ஒன்றும் பயப்பட வேணாம். 2 நாளைக்கு லைட்டாக அந்த இது மாற்றம் தெரியும். அதுக்கப்புறம் நல்லா வலி லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும்னு சொன்னேன் மேடம். அதே மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க மேடம். இப்போ நல்லா இருக்குன்னு அவங்க வந்து 3வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கு மேடம். சாப்பிட்டுட்டு இருக்காங்க மேடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டுக்காரங்களோட அண்ணன் பொண்ணுக்கு வந்து தைராய்டுங்க மேடம். அது வந்து பிறந்த ஒரு வயசு வந்து 9 வயசு இருக்கு மேடம். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 நாளா எடுத்து சாப்பிட்டாங்க.
5 நாளா சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, லைட்டா பெயின் வலி வருதுன்னு சொன்னாங்க. ஒரு 2, 3 நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்புறம் சரியா போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம். சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா, இப்ப பரவால்ல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். எனக்கு இது வந்து என்னன்னா, பிச்சம் சாரு, ஆ ரமேஷ் சாரு அவங்க தான் மேடம் எங்கள அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இப்ப டாக்டர் சாரு, மோகன் சார்லாம் இருக்கிறாங்க மேடம். இந்த லைன்ல வந்து சுப்பிரமணியன் டாக்டர் சார்லாம் இருக்காங்க மேடம். சேலம் வந்து பாலா சார்லாம் இருக்கிறாங்க மேடம் எங்க டீம்ல. பார்த்தீங்கன்னா, எனக்கு பேச வாய்ப்பு இருக்கு. நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மேடம். தேங்க்யூ மேடம். நன்றி, நன்றி சத்யராஜன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நமக்கு கிடைச்ச டெஸ்டிமோனிஸ நமக்குள்ள வச்சுக்காம, இல்ல ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ட கொண்டு வந்து ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கலாம், பேசுற ஃபியர் இருக்கலாம், புதுசா கூட இருக்கும் சொல்றதுக்கு. அதெல்லாம் தாண்டி நீங்க சொல்லும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் இன்னும் நெறைய கிடைக்கும். அந்த தைராய்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. அது ரெகுலரா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம் சார் தைராய்டு. தைராய்டு நல்லா இருந்தா தான் மெட்டபாலிசம் ஆக்சுவலி நல்லா இருக்கும். மெட்டபாலிசம் நல்லா இருந்தா தான் நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். ஸோ ரொம்ப தேங்க் யூ ஃபார் த பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி அண்ட் ஆல்மோஸ்ட் தேங்க்யூ மேடம். தேங்க் யூ சார். ஆல்மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெஸ்டிமோனி இன்னைக்கு எல்லாருக்குமே. இன்னும் வந்து சொல்லிட்டே போலாம் எலிக்சர் மிக்ஸ்ல. நீங்க பார்த்தது வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டெஸ்டிமோனி அப்படிங்கிறது, அந்தந்த வாரங்கள கடந்து ரெகுலரா எடுத்துட்டு வரவங்களுடைய முன்னேற்றமும், அண்ட் புதுசா எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு ஒரு மிராக்குலஸான ஒரு சேஞ்சஸ குடுத்து, ரொம்ப நல்லா இருக்குப்பா. என்னோட என்னது தூக்கம் நான் நல்லா நல்லா தூங்குறேன். நான் வந்து நல்லா இருக்கேன். என்னோட ஸ்கின்ல ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. என் பாடியில ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்றதெல்லாம் உண்மையிலேயே வந்து சொல்லணும்னா மைண்ட் ப்ளோயிங். அவங்களுடைய கான்ஃபிடென்ட் மட்டும் இல்ல, குடுத்தவங்களுக்கும் மன நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த போய் 4 பேர்கிட்ட சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அத 4 பேரும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம பேராசையா இருக்கலாம். ஆனா இறைவனோட ஆசீர்வாதம் இருந்து ஒருத்தர் எடுத்து நல்லாயிட்டுனாலே, ஒரு சமுதாயத்தையே வந்து என்னது உதவி செஞ்சதுக்கான ஒரு ஹாப்பினஸ்ஸையும், ஒரு குட் டீட்ஸையும் வந்து இறைவன் நமக்கு குடுத்துருவாங்க. ஸோ அந்த வகையில இந்த எலிக்சர் மிக்ஸ் மூலியமா இன்னைக்கு யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களோ, டெஃபினட்டா உங்களுக்கு இறைவனோட ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதன் மூலியமா எலிக்சர் மிக்ஸ் மூலியமாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறதுக்கும் அண்ட் நம்பிக்கையோட ஒரு எதிர்பார்ப்போட எடுத்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கும் இறைவன் நிச்சயமா வந்து அருள் செஞ்சு அந்த ஆரோக்கியத்தை மீட்டு கொடுப்பாங்க. Thank you so much for the beautiful opportunity for this wonderful testimony meeting. Have a blessed night, y'all.